கையெடுத்துனாக்க நான் பேசாம அப்புறம் பிரியாவை வேண்டியதுதான். பரவாயில்ல, கண்டுபிடிச்சு எப்படி இப்படி எல்லாம் எதை தெரிஞ்சதை வச்சு உள்ளதை வச்சு நல்லது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக உள்ளதை வச்சு நல்லா பண்றீங்க. இந்த பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு என்ன தொடுறீங்க? தங்கச்சி முன்னாடி தொடலாமா? எதா இருந்தாலும் ஒரு இதை தொட்டாத்தே அதுக்கு வந்து கேளுங்க. நான் யாரும் உங்க தங்கச்சி. இந்த பிள்ளை உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கு இந்த பிள்ளை உங்களுக்கு ஒரு தோது மாதிரி நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா நீங்க ஒரு ஆள் மட்டும் சொந்தம் இல்ல, இன்னும் 6 பேர் உள்ள கிடக்குறானுங்க. அந்த பிள்ளை வந்து எல்லாருக்கும் சொந்தம், தெரியுமா உங்களுக்கு? ஆனா தங்கச்சி இருக்கும்போது கொஞ்சம் தண்ணியே நீங்க நிக்கணும். இந்த உரசுறது, இந்த பக்கத்துல போறது, அது பண்றது, இது பண்றது, இப்படி எல்லாம் நீங்க வச்சுட்டு தெரிஞ்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் நீங்க வந்து இது பண்றத பார்த்தா நான் வந்து அது பண்ண போயிருவேன். சோறு இல்லாம கூட வந்துருவேன். அது பண்ணாம அடிச்சு ரொம்ப வெக்கப்படுறேன். பேசிட்டே இருந்து அண்ணா அங்க பாருங்க, உங்களை மாதிரி ஒண்ணு நான் மேல உட்காருக்கிறேன். அப்படி கிடையாதுண்ணா. அது யாரு தெரியுமா? மங்கி. மங்கி மரங்கினா மங்கினா குரங்கிலிருந்து பிறந்தானா, குரங்கை மனிதன் பெற்றானா, அம்மா என்னை அமாவாசையா இன்னைக்கு பௌர்ணமி, அதனால் பிறந்தது தொல்லையடா, ஆனால் என்பனும் வெள்ளையடா, பட்டப்பாடையாகுமே படந்தானடா. அது போல அது பாட்டு போய்கிட்டே இருக்கும். அது மாதிரி இதுல இருந்துதான் நம்ம பிறந்திருக்கோம். அதனால வந்து அதை பழிக்கலாமா? தாயை பழித்தாலும் தண்ணீர். ஆமா, மங்கி எல்லாம் பழிக்க கூடாது. ஆனா அது வந்து காட்டுக்குள்ள தெரிய பறவை. இது பறவையா? பறவை இல்லையே, விலங்குன்னா. ஆமா, அதனால அது காட்டுல அது தெரியுது. நம்மளும் வந்து காட்டுக்கு வந்திருக்கிறோம், அதோட அதான் நம்மளும் தெரியுமோ? புரியுதா? அப்பா வந்து சொன்னாங்க, கண்ணு கருத்துமா காவலை பார்க்க போச்சு அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன், ஆரம்பத்துல அப்பா வந்து காட்டுக்குள்ள போகணும், காவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்ப பயமா இருந்துச்சு. ஏன்னா இது நாள் வரைக்கும் நம்மள வந்து வீட்டுக்குள்ள வச்சிருக்காங்க. இப்ப வந்து எங்க திறந்து விட்டுருக்காங்க? காட்டுக்கு போங்க அப்படின்னு நம்மள வந்து சுதந்திரமா திறந்து விட்டுருக்காங்க. இப்ப நான் வந்திருக்கிறோம். ஆனா அப்பா சொல்லும் போது எனக்கு சிங்கம் இருக்குமோ, புலி இருக்குமோ, கரடி இருக்குமோ, அது இருக்குமோ, இது இருக்குமோ, அப்படி இருக்குமோ, இப்படி இருக்குமோ பயந்து பண்ணேன். எல்லாமே இருக்கு. ஆனா நான் வந்திருக்கிறேன்னா இல்லையா, அதை நீங்க காப்பாத்துறீங்க. கண்டிப்பா எனக்கு நல்லா தெரியும். அதனால காட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல ஆடி பாடி விளையாடணும், சந்தோஷமா ஆடி பாடலாம். எப்படி விளையாடணும் தெரியுமா? சொல்லவா? சொல்லவா? அதனால குறிஞ்சியிலே உம்மலமே எனக்கு எப்போதுமே ஒரு விஷயம் என்னன்னா, நிறைய நாடகம் வச்சா இந்த மாதிரி பாட்டை அதிகமா அந்த ஊர்லாம் பாடி இருப்பாங்க. ஒருவேளை அவங்க யாராவது ஒருத்தர் அந்த பாட்டு பாடலன்னா பெரியவங்க அந்த பாட்டை ரொம்ப பிடிக்கும். தேன்பாய் சோலை, குறிஞ்சியில, இதெல்லாம் வந்து நாடகத்துக்கு எழுதி கொடுத்த பாடல். இந்த பாட்டை பாடலன்னா வருத்தமாய் போயிடும். அம்மா இருந்தாலும் இந்த பாடலை நம்ம பாடிடுவோம். குறிஞ்சியிலே
முன்னாடியே பாடு. நீ என்ன பாட போற? நீ அடுத்த அடி என்ன? அடுத்த அடியா? என்ன பெட்டிக்கார என்ன? ஏய், அடுத்த அடி பொம்பளை போய் பாடுறா, நீ பாடுறா. குறிஞ்சியில பூ வளர்ந்துச்சுன்னா அடுத்த குறிஞ்சியிலே பூ வளர்ந்து குளிர்ந்து அது உங்களுக்கு தேவையா? இப்போ அந்த பிள்ளை போமா குறிஞ்சியிலே பூ வளர்ந்து உலகுதடி அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1, ஆக மொத்தம் 10. திங்க ஆசை. சரி, இன்னும் கேட்டா பூசை யாரும் போடுறது அதனால வந்து நான் என்ன நினைக்கிறேன், என்னமா போடுறது அப்படி கிடையாதுன்னா காலமும் நேரமும் ஆயிடுத்து. கண்டிப்பா நம்மள வந்து கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சு. யாருக்கு? எனக்கு வந்து 13 வயசு, உங்களுக்கு வந்து 15 வயசு. ஆமா, இருக்கு இல்லையா? அப்ப இந்த பிள்ளைக்கு என்ன வயசு? ஒரு வயசை குறைச்சுக்க வேண்டியது. நீங்க முதல்ல பண்றீங்களா? யாரு? நான் முதல்ல பண்ணுவா. யாரு? சரி, என்ன இப்படி கேக்குற? நான் என்ன கேக்குறேன்னா, இல்ல நம்மளுக்கு எல்லாம் 10ல இருந்து 11, 12, 13 வயசு வந்துருச்சு. கல்யாணம் பண்ற வயசு வந்துருச்சுல்ல. கல்யாணம் ஒரு பெண்ணுக்கு ஆகலைன்னு வச்சுக்கோங்க, ஒருவேளை சீக்கிரம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப வந்து பெரிய மனுஷி ஆகி உட்காரா, எங்க உட்கார்வா? குச்சிக்குள்ள உட்காருவா இல்லையா? சீக்கிரம் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா குச்சிக்குள்ள உட்கார்ந்து தெரியல, உடனே அவசரம் பாரு புருஷனை கட்டிட்டு போயிட்டா அப்படிம்பாங்க. இதுவே அந்த பெண்ணுக்கு
கொஞ்சம் காசு பணம் பத்தாம சேர்த்து வச்சு கல்யாணம் பண்ணிக்கலாம் சரி. அப்படின்னு கொஞ்சம் காலத்தாம ஆனா ஒருத்தன் சிந்தி வாக்கல அந்த குட்டிய யாரையா? அந்த பிள்ளைய அப்படின்னு சொல்லுவாங்க. நீ இருக்க எனக்கு தெரியும் சரி அப்படின்னு சொல்லுவாங்க. சரி. அதனால என்ன தெரியுமா, நம்மளும் வந்து 4 பேர் பார்த்து 3 பேர் நம்மளை பார்த்து பேசக்கூடாது. ஒரு வார்த்தை பேசிடக்கூடாது. கண்டிப்பா. அதனால நான் என்ன கேக்குறேன், நீங்க பண்றீங்களா கல்யாணம் இல்ல நான் பண்ணவா கல்யாணம்னு நான் கேக்குறேன். இல்ல, முதல்ல உன கல்யாணத்தை முடிச்சுக்குவான், அப்புறம் நான் கல்யாணம் முடிச்சுக்குவேன். அச்சா அப்படி கிடையாதுண்ணா. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி சரி. நீங்க எப்படி நீங்க ஒரு போட்டோ எடுத்து கொடுத்துறேன். அப்படி கிடையாதுண்ணா. இல்லண்ணா, குடும்பம் நீங்க எப்படி நடத்துறீங்களோ அதை நான் பார்த்துட்டு அங்க போனா எனக்கு ஈஸியா இருக்கு. அது மாதிரி நாங்க செய்கிற மாதிரி நீங்க செய்கிற மாதிரி சொல்றீங்க. இந்த பிள்ளை எவ்வளவு அலாக்கில் அரிசி எடுக்குது. சரி. அலாக்கில் எடுத்து இப்ப ஒருத்தவங்க என்ன பண்ணுவாங்க, அலாக்கில் அரிசி எடுக்கும்போது முடடின்னு எடுத்து அப்படியே போட்டுருவாங்க. அலாக்கில் அரிசி எப்படி எடுக்கிறது, அப்படியே நிறைய அளந்து அதுல கையில வர்றத கொஞ்சம் அங்க போடணும். எங்க போடணும், நம்ம சட்டியில போடணும். அந்த சட்டியில போட்டு ஒரு 2 அலா கலந்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அதுல இருந்து கொஞ்சோண்டு எடுத்து படிய போட்டு என்ன பண்ணணும், அந்த படிய கோபுர மாதிரி அரிசிக்குள்ள வச்சிருக்க படிய அது நிறைய அரிசியை போட்டு எப்போதுமே ரெடியா இருக்கணும். எப்போதுமே அந்த படி நிறைய அரிசி அலாக்குல இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் மகாலட்சுமி நம்மளுக்கு நிறைய கொடுப்பா. இப்படி எல்லாம் அந்த பிள்ளை எப்படி பொண்ணு நடத்துது அப்படி பார்த்துக்கிட்டு நாம எனக்கு வந்து கஷ்டம் இல்லாம இருக்குல்ல, அதனாலதான் உங்கள்கிட்ட இதுக்கு கல்யாணம் பண்ணி பார்க்கணும். எப்படி பண்ணி பார்க்கணும், எப்படி பார்க்கணும் சொல்லவா? சொல்றேன். மல்லிகை பூவுக்கு கல்யாணம், மல்லிகை பூவுக்கு கல்யாணம்,
பிள்ளை இட்ட வெள்ளாமை விடுவித்து செய்யறாங்க. விளையாட்டுக்குள்ள எங்கே வெள்ளாமை இடும்? மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கலே, களம்னு ஒண்ணு இருக்குல்ல, கருது அடிக்கிற களம். அந்த கருது அடிக்கிற களத்துல மழை பெஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தண்ணியில அந்த அங்க அடிச்ச மிச்சம் எல்லாம் உதிரி கிடக்கும் இல்லையா, அதெல்லாம் போகும். எதுல போகும்? மணல் வழியா போகும். தண்ணியில போனா மணல் தான் போகும். அப்ப போகும், அங்கெல்லாம் முளைச்சிருக்கும். நம்மளை போன்ற சிறு பெண்ணுகள் என்ன பண்ணுவாங்க, அந்த நெல்லு பயிரெல்லாம் புடுங்கி அந்த பயிர்களை போய் சொல்லுவானா, அந்த நெல்லு பயிர்களை எல்லாம் புடுங்கி பக்கத்துல நட்டு வச்சு மறுநாள் போய் பார்த்து கருது முளைச்சிருச்சானே முளைக்குமா? அப்ப சிறுபிள்ளை இட்ட வெள்ளாமை விடுவது அப்படி இருக்க கூடாது இல்லையா? அதனால ஒரே வரட்டு எப்படி வரட்டு தெரியுங்களா? எந்த குறை இருந்தாலும் கந்தன் குறை இருக்கக்கூடாது. ஆமா, யார் கடை இருந்தாலும் மாறிக்கலாம். முதல் கவலை அன்னை நீங்க, இரண்டாவது கவலை தோழி, மூன்றாவது கவலை நான் இருக்கேன். வணக்கத்துக்குரிய பெரியவர்கள் வந்தால் வணங்கி வரவேற்று ஆசீர்வாதம் வாங்கிட்டு நானும் உங்களுக்கு எனக்கு நீங்க தகவல் சொல்லணும். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லுங்க. அப்படியா? ஆளுக்கு ஒரு வந்து கவலை பார்க்க வேண்டும். ஆளும் சோ